ஹாய். இன்னமும் நிறைய பேருக்கு ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வருது, சுடியில் ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அளவெல்லாம் கரெக்டாக தான் எடுக்கிறோம், பட் மார்க் பண்ணுறதும் கரெக்டாக தான் மார்க் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கரெக்டாகவும் பண்ணுறோம். மார்க் பண்ண இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஆனாலும் இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் என்ன தப்பு பண்ணுறோன்றதே தெரியல அப்படின்ட்டு இன்னமும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புரியும். இவ்வளோ நாளாக இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோமே, இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்திருக்காதே அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். இப்போ வாங்க பார்த்துடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போது ரெஃபரன்ஸ்க்காக ஒரு இமேஜ், ப்ளவுஸ் மாதிரி ஒரு இமேஜ் நான் வரைஞ்சிருக்கேன். இது என்ன இமேஜ்னால் பார்த்திங்கன்னா, இது ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லையா? இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம டேப் வச்சு அளப்போம், ஓகேவா? பாடியில் டேப் வச்சு அளப்போம். இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு 14 வருதுன்னா நீங்கள் இதுலேருந்து -2 பண்ணணும், ஓகேவா? இப்போ இது 14 இல்லை, இது நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இது 14 கிடையாது. 16 இருந்தாலும் சரி, 18 இருந்தாலும் சரி, என்ன ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்தாலுமே சரி, -2ன்றது ஸ்டாண்டர்ட், ஓகேவா? -2ன்றது ஸ்டாண்டர்ட், ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 14 போட்டிருக்கேன். -2 பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 12 வருது இல்லையா? ஸோ அந்த 12 டிவைடட் 2 பண்ணணும். ஏன் இந்த டிவைடட் 2னா, நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது துணியை கிளாத்தில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணும்போது நமக்கு ஆஃப் தெரியணும் இல்லையா? ஸோ 12னா டிவைடட் 2 போட்டிங்கன்னா 6 வரும். ஸோ இந்த 6 தான் நம்ம கிளாத் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது, கிளாத் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்கு டெப்த்து வேரியேஷன் வரும்போது மட்டும்தான் இந்த 6லேருந்து நமக்கு டிஃபர் ஆகும், மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட் டிஃபர் ஆகும். அது என்னென்னு நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, பேக்கில் நெக் டெப்த்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு வைக்கிறீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மியாக 1 இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்ட்டு 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா இந்த 6 ஆஃப் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? இந்த 6 நீங்கள் அப்படியே கிளாத்தில் மார்க் பண்ணிடலாம். எந்த டிஃபரும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த நீங்கள் கண்டுபிடிக்கிற ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து -2ன்றது ஸ்டாண்டர்ட், ஓகேவா? இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது என்னோடய மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் சரி, இந்த -2ன்றது ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ இந்த 1 இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த 6 இன்ச்சு நீங்கள் அப்படியே கிளாத்தில் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க்கு, மற்ற மார்க்கெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பண்ணிடலாம். ஸோ 2 இன்ச்சு வைக்கிறீங்க, 2 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா மட்டும் -1/4 பண்ணணும். உங்களுடைய இதுதான் ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லையா? அதுலேருந்து -1/4 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போது இது நெக்கு டெப்த்து, ஓகேவா? நெக்கு டெப்த்து இன்க்ரீஸ் ஆக 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 நம்ம 1/4 இன்ச்சு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போது 2 இன்ச்சு வைக்கும் போது 1/4 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? அப்போது 6லேருந்து ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு போச்சுன்னா பேலன்ஸ் 5.75. இந்த மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் ஷோல்டருக்கு மார்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 3 இன்ச் மார்க் பண்ணும்போது 3 இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சாக மைனஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? 6 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சாக மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் 5.5 வரும், ஓகேவா? 4 இன்ச்சு நெக் டெப்த் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 3/4 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஆஃப் ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் 5.25 இன்ச்சு வரும்.
இதை வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுவீங்க. ஸோ 5 இன்ச்சு நெக் டெப்த் வைக்கிறீங்கன்னா half ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து -1 கால் இன்ச்சாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? 2 இன்ச்சுக்கு வந்து 1/4 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு வந்து 1/2 இன்ச்சு, 4 இன்ச்சுக்கு வந்து 3/4 இன்ச்சு, 5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு. ஓகேவா? அப்போது 6 - 1 போச்சுன்னா பேலன்ஸ் 5. இந்த 5ஐ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஸோ 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா உங்களோட half ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து 1.25 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து 5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பண்ணிங்க. 6 இன்ச்சு வைக்கிறீங்க நெக் டெப்த்துனா 1.25 இன்ச்சு. ஓகேவா? அந்த 1.25 இன்ச்சில் 1.25 இன்ச்சு போச்சுன்னா பேலன்ஸ் 4.25 இன்ச்சு. ஓகேவா? 7 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட half ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு -1.5 இன்ச்சு. இந்த 1.5ன்றது 7 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் 8, 9, 10 என்ன வச்சாலும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ண முடியாது. ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் 7 இன்ச்சு. 7 இன்ச்சிலேருந்தே ஓகே, கண்டினியூஸாக 8, 9, 10 என்ன நெக் டெப்த் வச்சாலும் சரி, உங்களோட half ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 6 இன்ச்சு இந்த 7 இன்ச்சு வரைக்கும் தான் இந்த கேல்குலேஷன். அதுக்கப்புறம்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக 1.5 இன்ச்சு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் உங்களோட half ஆஃப் ஷோல்டர்லேருந்து -1.5 இன்ச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் இப்படி வைக்கும் போது உங்களுக்கு வைக்கும் போது இந்த ஷோல்டர் லூஸுன்றது உங்களுக்கு இந்த டிஃபர் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த டிஃபர் வந்து உங்களுக்கு இதில் மைனஸ் பண்ணும் போது ஆட் ஆகிடும். ஸோ அப்போது வந்து நமக்கு ஷோல்டரில் வந்து க்ரிப்பாக நிற்கும். ஸோ நம்ம இங்கே கம்மியாக வைப்போம் மார்க்கிங். ஓகேவா? நம்ம அதிகமாக வைக்கிறோன்னா இப்போது 7 இன்ச்சு வைக்கிறீங்க நெக் டெப்த்துனா, இப்போது 7 இன்ச்சு இது வரைக்கும் வருது நெக் டெப்த்துனா, நீங்கள் உங்களோட half ஆஃப் ஷோல்டர் 6 மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் அகலமாயிடுமா? ஸோ நீங்கள் கழுத்துக்கு மட்டும் 3 இன்ச் வைக்கிறீங்களோ இல்லை 2 இன்ச் வைக்கிறீங்களோ என்ன வைக்கிறீங்களோ அப்போ இந்த இடம் வந்து அகலமாயிடுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரிய ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணி இப்படி பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும். கிளாத் கொஞ்சம் கம்மியாயிடும் நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது. ஓகேவா? இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.